என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைய நாளிலே இந்த மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு மறக்காமல் ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். அப்போத்தான் நான் போடுகிற காணொலிகள் ஒவ்வொன்றும் உங்களையும் வந்து சேரும். அது பயன்பெறக்கூடியதாக இருக்கும் வகையில் உங்களுடைய கருத்துக்களை அந்த இடத்திலே பதிவிடுங்கள். வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். நான் இந்த காணொலியை இடுவதற்கு முன்பாக நேற்றைய நாளிலே தனது 39வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியருமான டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய என் சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டாக்டர். இந்த நாளிலே நேற்றைய நாளிலே நாங்கள் அவருடைய வேலைப்பளு காரணமாக நாங்கள் அவரை நேரடியாக சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த போதிலும் அவருக்கான எங்களுடைய டீம் வந்து அவருக்கான அவருடைய 39 அகவையொட்டி நாங்கள் ஒரு மர நடுகையை நாங்கள் கொடிகாமத்திலே ஒரு பாடசாலையிலே அந்த நிகழ்வு ஒன்றை செய்திருந்தோம். அந்த நிகழ்வுக்கும் பாரதூரமான வரவேற்புகளும் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையிலே அந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து சென்ற எங்களுடைய டீம் என்றுதான் சொல்லணும், எங்களுடைய குழுவினருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்வில் நான் எனக்கும் ஒரு வேலைப்பள இருந்த காரணத்தால் அந்த இடத்துக்கு செல்ல முடியாமல் போயிடுது. அந்த நேரத்திலே அந்த இடத்திலே கலந்து கொள்ளாததை இட்டு மிகவும் மன வருத்தம் அடைகிறேன். அவர்களிடம் மன்னிப்பும் கேட்டு நிற்கின்றேன். ஓகே, நேரடியாக விடயத்துக்கு வருவோம். ஒரு சிலர், அதாவது வந்து செம்மணி, அவங்களுக்கு தெரியும், அந்த கடைசி நாள், செம்மணியுடைய கடைசி நாளிலே நிறைய பிரச்சனைகள், விவாதங்கள், கருத்து முரண்பாடுகள், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்கள், நயவஞ்சக செயல்கள் எல்லாம் நடந்தேறின. அந்த வகையிலே எங்களுடைய வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எல்லாருமே வெளியொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள் அன்று அங்கு என்ன நடந்தது என்று சொல்லி. ஆனால் எல்லோருக்குமே ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். தற்சமயம் எனக்கு 2 நாளாக உடம்பு முடியவில்லை. அதனால் நான் சில விஷயங்களை கலந்து கொள்ளவில்லை. இன்றுதான் ஓரளவுக்கு சரியாக இருக்கிறது. இந்த காணொலியாக உங்களை சந்திக்கிறேன். பல பேர், அதாவது வந்து புலம்பெயர் நாட்டுகளில் இருந்து பல பேர் எனக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த 2 நாளும். நான் இதுல யாரையுமே குற்றம் கூறுபவனாக இல்லை, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் ஏன் அர்ஜுனா ராமனோட இருக்கிறீர்கள், என்னத்துக்காக அர்ஜுனா ராமனை பின்தொடர்கிறீர்கள், அர்ஜுனா வந்து அப்படி, அர்ஜுனா இப்படி அப்படின்னு பல விதமான கேள்விக்கணைகளை என்னிடம் வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் அந்த இடத்திலே சொல்லாமல் நான் இந்த இடத்திலே எல்லோருக்கும் ஒரு பொதுவான கருத்துக்களை சொல்லவிருக்கிறேன். தயவு செய்து இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய சுய விருப்பத்தோடு தான் அர்ஜுனா ராமனுடன் பயணிக்கின்றேன். அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. அப்ப என்னுடன் கேட்டார்கள், நீங்கள் யூடியூப் தானே செய்கிறீர்கள், ஊடகம் என்ற ஒரு இதுக்குள்ள நீங்கள் பொதுவாக செய்ய வேண்டும், நீங்கள் அர்ஜுனாவை விட்டு வந்து பொதுவாக மற்றவர்களோடு சேர்ந்து நீங்கள் அந்த இந்த ஊடகவியலாளருடைய இந்த பயணத்தை தொடரலாம் என்று எனக்கு கூறியிருந்தார் ஒரு ஆள். நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட வந்து வயசு ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேற்பட்டவர் போல இருக்கிறது. கனடாவில இருந்து நினைக்கிறேன் சம்திங், அவர் அப்படி சொன்னார் எனக்கு. ஆனால் என்னை அர்ஜுனா ராமநாதன் வைவோசா கொண்டு போய் எடுத்து வச்சு செய்யல. நான் அவருடைய சில நடவடிக்கைகளை பார்த்திருக்கின்றேன். அர்ஜுனா ராமநாதனுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வந்ததாகவும் அவர் கூறினார். பிரச்சனை இல்லாத இடம் எது? எல்லா இடமும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகளுக்கு பிறகு வாரதுதான் அதுதான சரியான நியாயம் அடிப்படையில செல்ல வேண்டி வரும். ஒரு சில மனஸ்தாபங்கள் இருக்கும், அல்லது ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்கும். இவர் செய்கிறது சரியா பிள்ளையா என்று தெரியாம இருக்கும். அதை நாங்கள் சில நேரம் விமர்சிக்க நேரிடும்.
விமர்சிக்க நேரிடும். அதற்கு பிறகு நேரடியாக கூப்பிட்டு கதைத்து ஓகே இப்ப ஓகே இப்படித்தான் இதான் நடந்தது, இப்படித்தான் நடந்தது, ஓகே அதை முடிஞ்சு தருவேன். அதையெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு நயவஞ்சக நோக்கோடு அல்லது அர்ஜுனாவிடம் இருக்கிற படிகளை நீங்கள் பிரிக்கிற நோக்கோடு இப்படியான ஒரு காய நகர்த்துவியலாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். அன்னையாக்கள் அந்த வேலைகளை விட்டு விட்டு ஏதாவது நடக்கக்கூடிய காரியங்களை செய்வீங்கள் என்று நான் நம்புறேன். இந்த அர்ஜுனாவோட இருக்க வேண்டாம், அர்ஜுனா அப்படி அர்ஜுனா இப்படி என்றாங்கோ. உங்களுக்கு கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும். ஏன் நான் இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போக வேணுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போய்த்தான் வந்திருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு யாரும் நாங்கள் குழந்தை பிள்ளை அல்ல. எல்லாரும் எங்களுக்கும் நல்ல வயசு இருக்கு, நல்ல வயசு வந்து விட்டது, பக்குவம் இருக்கு, தெளிவு இருக்கு. நிறைய இடத்துல பட்டு நொந்து நூலாகி கடைசியில இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு யாரும் அறிவுரை கூறுங்கள், கூறலாம். அது தேவையாக இருந்தால், அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளுவோம். உங்களுடைய அறிவுரைகளை நாங்கள் எடுப்போம். தயவு செய்து வயசுக்கு மூத்தவர்கள் என்ற அடிப்படையிலே கூறுகின்றேன். எங்களுக்கு புத்தி கூறுவதை விட்டுவிட்டு உங்களுடைய நல்ல வாழ்க்கைகளை நகர்த்துங்கள். அடுத்தவன் குடும்பத்தை எப்படி குலைப்பது என்றதையும் விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் செயல்படுத்துகின்ற அணிகளையும் சரியாக செய்வீங்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தவர்கள் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? மற்றது இதுல ஒரு 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 நண்பர் கூறியிருந்தார். நண்பர் என்ன சொல்லுவேன், அக்கறை இருக்கோ தெரியல. அவர் சொன்னார், தம்பி நீங்கள்லாம் அர்ஜுனாவுக்கு முன்னால நின்றீங்கள், நாளைக்கு அர்ஜுனாவுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது செய்து விட்டால் உங்களோட குடும்பத்தை யார் பார்க்கறது என்று உண்மையால் அப்படி கேட்டார் ஒரு. நன்றி உங்களோட அக்கறைக்கு. நாங்கள் சில விஷயங்களுக்கு வரக்கு முதல் சில விஷயங்கள் நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்றுதான் சில இடத்துக்கு போறோம். நாங்கள் இப்போ ஒரு மோட்டர் பைக்கை எடுத்து நாங்கள் ஓடிக்கொண்டு போற போது ஆக்சிடென்ட் வந்தாலும் அதை தாங்குற சக்தி எங்களுக்கு இருக்கணும். அது ஆக்சிடென்ட் வந்தாலும் பரவாயில்லை என்றுதான் நாங்கள் மோட்டர் பைக் ஓடுறோம் அல்லது வாகனத்தில் ஏறி போறோம். அப்ப நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை நான் பல பழமொழிகளை நாங்கள் கடந்த காலங்களின் அனுபவத்தின் அடிப்படையில் கூறலாம். ஆனா அந்த இடத்திலே இந்த இடத்துல இதை கூறுவது சரியில்லைன்றதுக்காக தான் இந்த பைக் கதை சொல்றேன். அவ்வளவுதான். நீங்கள் யாருமே இதுல குத்தி முறிய வேண்டாம். அர்ஜுனா ராமநாதன் என்றது தற்போது தமிழ் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு விளக்கு. அது கட்டாயம் எரியும், சுடர்விடும். அதுக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். எண்ணெய் ஊத்துறதுக்கு, அதாவது என்ன சொன்னா, தேங்காய் எண்ணெய் ஊத்துனா நல்லா நின்று எரியும். பெட்ரோல் ஊத்துறதுக்கும் இருக்கிறார்கள், தேங்காய் ஊத்துறதுக்கும் இருக்கிறார்கள். பெட்ரோல் ஊத்துறதுக்கு 5 பேர் இருந்தால் தேங்காய் ஊத்துறதுக்கு அந்த நெருப்பு நிதானமாக நின்றெறியறதுக்குரிய எண்ணெயை இனங்கண்டு ஊத்துறதுக்கு 50,000த்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஐயமில்லை. இதிலே குத்தி முறியாமல் கூடுதலாக எங்களோடு முடிந்தால் எங்களோடு சேர்ந்து பயணியுங்கள். நீங்களும் எங்களோடு இணையலாம். மருத்துவரோடு கதையுங்கள். மருத்துவர் யாருக்கும் எதிரானவர் அல்ல. இந்த மருத்துவர் நானும் முதல் மருத்துவரை பற்றி எனக்கும் பெருசா தெரியாது. நானும் அப்படித்தான் நினைச்சேன், இவர் எல்லாம் அப்படியா இப்படியா அவர் பெரிய எடுப்பு அப்படியா. அப்படி இல்லை. அவர் ஒரு குழந்தை பிள்ளைக்கு சமமான ஆள் எங்களுடைய மருத்துவர். அவரோட கதையுங்கள், அவரோட பேசுங்கள். கட்டாயம் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஆனா என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், மருத்துவரை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணும். எங்களுடைய நாங்கள் ஆர்டர் அண்ட் கேரி அவுட் என்று சொல்றது இல்லை. அந்த அது கொஞ்சம் கஷ்டம். அந்த அவரிடத்திலிருந்து அது கஷ்டம். முடிந்தால் அவருடன் கூட பயணிங்கள், காலப்போக்கிலே கூட இருங்கள். அவருடைய நல்லதுகள் கெட்டதுகள் அரசியலில், அவருடைய நல்லது கெட்டதில் அவருடைய பர்சனலில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு நான் வேற பின்னுக்கு அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய அரசியல் ரீதியிலே நல்லது கெட்டதிலே பங்கெடுப்போம். நாங்கள் பங்கெடுக்கிற போது அந்த நேரத்திலேயே மருத்துவருக்கு ஒரு ஒரு இதொண்டு வரும். எப்படி ஓகே, இவங்க சொல்றதை கேட்கலாம், இவங்க எங்களுக்குரிய நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அவருக்கு உருவாக்குங்கள். நம்பிக்கையை உருவாக்கும் வரைக்கும் பொறுமையாக அவருடன் பயணிங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களை அவர் இனங்கண்டு, அதுக்கப்புறம் தான் அவர் நீங்கள் சொல்ற சில விஷயங்களை கேட்கக்கூடியமாக இருக்கும் என்றது என்னுடைய ஒப்பீனியன். அவர் சொல்லல. ரைட். இதுதான். திருப்பியும் நான் சொல்றேன், நேற்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடினார். அவர் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அவருக்கு 30 பிறந்த நாள். அவருடைய முடியையும் அந்த கேன்சர் நோயாளிகளுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார். அதற்கும் நிறைய விமர்சனங்களை நான் இந்த
வலைத்தளம் ஊடாக பார்த்திருக்கின்றேன். உங்களுடைய விமர்சனங்கள் அவருக்கு அது பெருசாக எடுபடாது என்று நினைக்கிறேன். மற்றது அந்த முக்கியமாக குறிப்பிட போனால் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எங்களுக்கும் பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறது, சகோதரங்கள் இருக்கிறது, பொம்பளை பிள்ளை சகோதரங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப எங்களுடைய சட்டவாளர் கௌசல்யா அவர்களையும் எங்களுடைய மருத்துவர் அவர்களையும் டாக்டர் அர்ச்சனா அவர்களையும் ஒரு காருக்குள்ள வைத்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அது அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், தங்கம், பித்தளை, சில்வர் அப்படி என்று சொல்லி போடுவார்கள். நாங்கள் நினைத்தாலும் அல்லது நீங்கள் நினைத்தாலும் அல்லது இன்னும் ஒருத்தர் நினைத்தாலும் உங்களை பற்றி எழுதலாம். இப்பதான் ஏஐஏ என்று ஒன்று இருக்கு, ஏஐ என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதை வச்சு நாங்கள் நிறைய விஷயங்களை கையாளலாம். உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமைகள் ஏற்பட்டால் உங்களுடைய சகோதரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில என்ன பொறுத்தளவுலே நான் எதை என்றாலும் சமாளிக்கிறதும் எதை தாங்குற சக்தி என்னிடம் இருக்கு. நீங்கள் என்னத்தை செய்தாலும் நான் அசர மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். ஆனா அது என்னுடைய மனைவிக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமா என்று கேட்டால், என்னுடைய சகோதரிகளுக்கு இருக்குமா என்று கேட்டால் அது இல்லை. விளங்குதாரு? அப்ப நீங்கள் என்னை பழி வாங்கணும் என்று நினைத்து, அதாவது டாக்டர் அர்ஜுனாவை பழி வாங்கணும் என்ற ஒரு நினைச்சு கௌசல்யாவை, எங்களுடைய மதிப்புக்குரிய சட்டவாளர் கௌசல்யா அவர்களை பழி வாங்குவது அது ஒரு நல்ல விடயம் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். தயவு செய்து இந்த வேலையில் ஈடுபடுபவர்கள் சிலர் இதை யோசித்து கதையுங்கள், யோசித்து செயல்படுங்கள். அது நாளைக்கு இன்று மருத்துவரையும் சட்டவாளர் அவர்களை கௌசல்யா அவர்களையும் சாடுகிற விடயங்கள் நாளைக்கு உங்களுடைய வீட்டு கதவையும் தட்டும் என்பதில் ஐயமில்லை. நான் இன்றைய நாளிலே கதைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதுகளெல்லாம் கதைத்திட்டம். நாங்கள் என்னிடம் கணவர் கேட்டிருந்தார்கள், சிங்கம் சிக்குமா? சிங்கம் சிக்காதையா. நீங்கள் அண்டைய நாளிலே எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களையும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ன ரஜீவன் அண்ணா அவர்களையும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களையும் நீங்கள் அந்த கலைத்ததில் சில பேர் குத்தி முறிந்த நீங்கள் இதுக்கு அர்ஜுனாவையும் அர்ஜுனாவுடன் இருக்கிறவர்களையும் கொண்டு வந்து புதைத்து விடலாம் அல்லது அவைகளை இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ள ஏதாச்சும் கொண்டு வந்து போட்டு முடிச்சொண்டு போட்டு விடலாம் என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே யோசிச்சு கனவேர் குத்தி முறைஞ்ச நீங்கள். அது வாய்ப்பில்லை ராஜா, அதுக்கு வாய்ப்பில்லை. அது சாத்தியப்பட்டு வராது. அந்த விஷயங்கள் சாத்தியப்பட்டு வராது. தயவு செய்து நீங்கள் அதை ஒரு தூரமே யோசிக்க வேண்டாம். நாங்கள் சரியாகத்தான் செய்கிறோம். அந்த இடத்தை விட்டு நாங்கள் ஒரு தூரமே நகரவில்லை. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறியிருந்தார், இந்த இடத்தை விட்டு யாரும் போக வேண்டாம் என்றே கூறியிருந்தார். நாங்கள் அப்படியான ஒரு கேவலமான முறையிலே, மரியாதை இல்லாத தனமான முறையிலே நாங்கள் நடக்க மாட்டோம். நாங்கள் பயணிக்கிறது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரோடு மட்டுமல்ல, அவர் ஒரு மருத்துவரும் கூட. அடுத்தது மருத்துவருக்கு உறுதுணையாக இருக்கிறது அவர் சட்டவாளர், ஒரு படித்த சட்டவாளரோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். அப்ப அவர்களுக்கு நாகரிகம் என்றால் எப்படி என்று யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் அதை தெளிவாக சொல்லுகின்றேன். தயவு செய்து யாருமே குத்தி முறிகிறவர்கள் குத்தி முறியாமல் உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வாரத்துக்குரிய சகல நடவடிக்கைகளையும் செய்வீங்கள் என்று நான் நினைக்கின்றேன். மற்றது இன்னும் ஒரு நண்பர் கூறியிருந்தார், உங்களுடைய அக்கறைக்கு நன்றி. என்னுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக பேசியிருந்தார். என்னுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக உங்களுக்கு சரியான கஷ்டம், நீங்கள் அர்ஜுனாவோட நிற்கிறதை விட வெளியில வாருங்கள், நாங்கள் உங்களை வடிவாக பார்ப்போம். ஆனபடியால வெளியில வந்தீங்கன்னு சொல்லி நீங்க நல்லா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரம் உயரும். உங்களுடைய அக்கறைக்கு நன்றி. ஆனால் என்ன பொறுத்தவரை நான் இப்படியே இருப்பேன். எனக்கு எல்லாமே இருக்கு, சகலதும் இருக்கு. நான் வடிவா சாப்பிட்றோம், நாங்கள் வடிவா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் யாருமே அக்கறை கொள்ள வேண்டாம். உங்களுடைய அக்கறைக்கு நன்றிகள். சுத்தி வளைச்சு வராமல் நேரடியாக சொல்லுகிறேன், அர்ஜுனாவிடம் இருந்து என்னை மட்டுமல்ல, இப்போ பயணிக்கின்ற பிரகாஷ் அண்ணாவா இருக்கட்டும் அல்லது ஜெகன்தாஸ் ஆக இருக்கட்டும், இன்னும் கூட பயணிக்கிறவர்களாக இருக்கட்டும், அவர்களை அர்ஜுனாவிடமிருந்து பிரிக்கிறது என்பது சரியான கஷ்டம். இந்த விஷயத்தை நான் இன்னும் மருத்துவரிடம் கூறவில்லை.
எனக்கு உடம்பு சரியில்லை என்றதுக்காக நான் மருத்துவம் கூறவில்லை. நான் கட்டாயம் நேரம் சந்திக்கும் போது இந்த விஷயங்களை, இந்த போன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லுவேன் மருத்துவரிடம். அதுக்கு அவர் என்ன சொன்னிருப்பார் என்றால், ஒருக்கா சிரிச்சு போட்டு மட்டுமே இருப்பார். நீங்கள் என்ன சொன்ன, நீங்கள் ஏன் சொன்ன, நீங்கள் அந்த விஷயத்துக்கே வர மாட்டார். வெறுமே அப்படியோ ஓன்னுட்டா இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரியானால் மருத்துவர் அல்ல. அன்றைக்கு ஐநாவுடைய பிரதிநிதி செம்மணி சித்துப்பாத்தி மயானத்துக்கு வருகை தந்திருந்தார். எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நேரடியாக பார்த்தும் சென்றிருக்கின்றார். அதுக்கான மகஜர்களும் வழங்கப்பட்டிருந்தன. அந்த இடத்திலே அவர் கூறுகிற மாதிரி இதுக்கு ஒரு சரியான தீர்வையும் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதை விட ஒரு பாரதூரமான சோகமான சம்பவம், சோகமான, எங்களுக்கு சோகங்கள் புதிதல்ல என்றுதான் நாங்கள் நினைக்கணும். செம்மணி புதைகுழியில் பை ஒன்றும், அதாவது ஒரு புத்தக பேக்கு, நீல புத்தக பேக், அதாவது யூனிசெப்காரர் அந்த நேரத்திலே யூனிசெப்பாலை வழங்கப்பட்ட நீல புத்தக பேக், கிட்டத்தட்ட அது ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் இந்த பேக்காக தான் இருக்கும். அது சின்ன பேக்கா இருக்கு. அந்த பேக்கும் அந்த பிள்ளையோட இந்த எலும்பு கூடோட எடுக்கப்பட்டிருக்கு. இந்த எங்களோட இனத்துக்கு நடந்த கொடுமைகள் எந்த ஒரு இனத்துக்கும் நடக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுக்கு நடந்தேறிய இந்த இனவாத ஒரு காடத்தனமான இந்த வேலை, இந்த செயல் திட்டங்களை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம். தயவு செய்து இப்படியான ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, பயங்கரமான ஒரு செயல்களை உலகத்திலே எந்த ஒரு இராணுவமும் செய்யுமாயிருந்தா இல்லை. அது இந்த அரசாங்கம், இந்த இராணுவத்தால மட்டும்தான் அது செய்ய முடிஞ்சிருக்கு. பச்சை பிள்ளைகள், என்ன தேவைக்காக அந்த பிள்ளைகளை கொண்டிருங்கள்? 11 வயது நிரம்பிய குழந்தையே, இதுக்கு முதலே அந்த ஒரு பச்சளங்குழந்தையை அந்த தாய் இப்படி நெஞ்சோடு அணைத்து கொண்டிருந்ததை நாங்கள் கண்டிருக்கின்றோம். என்ன தேவைக்காக அப்படி செய்தார்கள்? எந்த ஒரு இனமும் இப்படி பாதிக்கப்படக்கூடாது, எந்த இனத்துக்கும் இப்படியான ஒரு நிலைமை வரக்கூடாது. அதான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறின. நாளைய நாளிலுமே அவர்கள் அந்த இடத்தை வரைபடம் ஊடாக, அதாவது கூகுள் வரைபடத்தின் படத்தை வைத்து அவர்கள் அதை திருப்பியும் அது தோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தயவு செய்து அன்றைய அந்த செம்மணி கடைசி நாளிலே அன்றைக்கு கூச்சலிட்டு குழப்பங்களை உண்டு பண்ணின ஒரு குறிப்பிட்ட நபர்கள், நீங்கள் அந்த பாவம், அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள், அன்றைய 3 நாள் தமிழர்களை ஒருங்கிணைப்பது என்றது ஒரு சிம்பிளான காரியம் இல்லை, இலகுவான காரியமும் இல்லை. இதை உங்களை எல்லாருக்குமே தெரியும். எங்கட ஆக்களை ஒன்று கூட்டுறன்னா பிற்றி ஒரு பிரச்சனை. அப்படியா இருந்தும் கூட்டினாலும் முதல் நாள் சரியா வந்தா 2ஆம் நாளை குழப்பி விடுவாங்க. குழப்பி விட்டு எல்லாம் சில்லம்பெல்லமா போய் உடைச்சு சிதறதங்காயா போயிடும். அப்படி இருந்தும் அவங்க பொத்தி 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 வச்சு 3 நாள் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரைக்க கடைசியில வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச மாதிரி உடைச்சு விட்டியல். ஆனா அப்படி இருந்தும் அவங்கள அதை சக்சஸா நீட்டா செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் ஒரு உண்மையில சொல்றேன், அவைகளுக்கு உங்க சல்யூட். உண்மையில அவங்களுக்குரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் இப்படியான ஒரு வேலையை முன்னெடுத்து. முடிஞ்சால் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கின்றோம், முடிந்தால் நீங்கள் தனிய உங்களுடைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒன்றிணைத்து இந்த செம்மணிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியுமா? முடிந்தா செய்யுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த புத்தக பேக் கிடைச்சிருக்கு, ஒரு சிறிய துணியும் இருந்திருக்கு. இவ்வளவு காலமுமே நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்த நாங்கள் ஒன்றும் கிடைக்கல, வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்லி. ஆனா இன்றைய அளவில் ஒரு புத்தக பேக் கிடந்திருக்கு, அதுக்கு பிறகு ஒரு துணியும் கிடந்திருக்கு. ஆனால் நாளைக்கு அடுத்தடுத்த நாள்ல என்னென்ன வரப்போகுன்றது கடவுளுக்கு தான் தெரியும். முடிந்தால் நீங்க அந்த குச்சி கூக்கல் கத்தி கூக்காட்டி அவன் அப்படி இவன் இப்படி ஒரு சில வேளைகள்ல ஒரு மனுஷனை மதிக்கிற தன்மை வேணும். அவன் எவனா இருந்துட்டு போட்டும். டிவிகே சிவஞானம் ஐயா அவர்கள் எந்த ஒட்டுக்குழுவோடு போய் போட்டும், ஒட்டுக்குழுவோடு கட்சி கூட்டணி சேரட்டும். கௌரவ சுமந்திரன் அவர்களுக்கு ஓட்டு போட்டதார் நீங்கள் தானே, எங்களுடைய மக்கள் தான் ஓட்டு போட்டது. ஓட்டு போடாம நீங்க தடுத்திருக்கலாம் இல்லை?
இன்றைக்கு மூன்று NPPக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பினதா? சிங்கள மக்கள் வந்து ஓட்டு போட்டுதா? இல்ல தானே, நீங்கள் தானே போட்டது. அந்த நேரம் நீங்கள் உங்களுடைய அரசியல் சாணக்கியர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நீங்கள் அரசியலை வைத்து அவர்களை போட வேண்டாம் மறுத்திருக்கலாம் தானே. எங்கப்பா நீங்கள் இருந்து வந்த நீங்கள் அன்னைக்கு நான் நேரடியாக எல்லாம் பார்த்து கொண்டு நின்றாங்க. ஒரு சிலரை தவிர மற்ற முகங்களை பார்த்ததே இல்லை. அரசியல் முதல் படியுங்கள், நாகரிகத்தை படியுங்கள். நாகரிகமற்ற வேலையில தயவு செய்து ஈடுபடாதீங்க. உண்மையிலேயே வந்து நான் யாரை என்ன பொறுத்தளவில்லை அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் நான் செவிசாய்ப்பவன் அல்ல. சில பேர் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் பேர் அர்ஜுனாவை ஏதாவது செய்தால், அர்ஜுனாவை பற்றி கதைத்தால், அல்ல அர்ஜுனாவை பற்றி ஏதாவது ஒரு போஸ்டர் போட்டால் நான் பப்ளிக்கா வந்து விடலாம் என்று சில சிம்பிள்தனமான அற்ப கூட்டம் அலைஞ்சு கொண்டு இருக்கு. அதற்கான காலம் எல்லாம் மலையேறி போட்டுது. தயவு செய்து எல்லாத்தையும் விட்டு விட்டு நடக்கிற வேலையில பாருங்க, ஏதாவது சுயமா யோசிச்சு செய்யுங்க. அதுக்காக நாங்கள் உங்களை எதை செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு நாங்களா, ஆனா சுயமா செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க. நாகரிகமற்ற முறைகளை விட்டு விட்டு ஒரு சரியான முறையில ஒரு ஒரு எல்லாம் இந்த நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் பொம்பளை பிள்ளைகள், குமர் பிள்ளை, குழந்தை பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும். அதே மாதிரி செய்யுங்க. அன்றைக்கு அதுல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் கூறியிருந்தார், நாங்கள் உங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் தந்திருக்கிறோம் என்று சொல்லி. நாங்கள் எல்லா சுதந்திரத்தையும் உங்களுக்கு தந்திருக்கோம். இதுக்கு முதல் கடந்த கால அரசாங்கங்கள் எப்படி இருந்தன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த அரசாங்கம் நினைத்தால் ஒவ்வொரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும். உங்களால் அரசாங்கம் நினைத்தால் ஒவ்வொரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும். அன்றைக்கு பார்க்கிறோம், எல்லாரும் ஒரு நாகரிகற்ற முறையில ஓர்றியல், ஆர்றியல், படிக்கிறியல், எவ்வளவு வேலை செய்கிறீர்கள். அவனாரும் கலைச்சு கொண்டு இருக்கட்டும். தேவையில்லாத வேலையில விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்க. அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தால் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஏன் இந்த சட்டத்தை புதுசா உருவாக நீங்க கேட்பாங்களா? உங்களுக்கு ஆதரவா யாராவது ஒருத்தன் குரல் கொடுப்பாங்க, அதுக்கு மறுச்சுதான் வேணும். இன்றைக்கு இந்த எங்களுடைய யூடியூபர்ஸுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால், மற்ற உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் ஏன் யூடியூபர்ஸுக்கு எதிராக இப்படி ஒரு நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னு சொல்லி யாரும் மூக்கி இதண்டுவாங்களா? குத்தி முறிவாங்களா? இல்லையே. அதுக்கும் தேவை அர்ஜுனா தான். மனசுல வச்சுக்கொள்ளுங்கள், அர்ஜுனா அவரால் தான் உங்களுக்காக ஆஜராக முடியும் அந்த இடத்துல. வேற எதுவும் பெறமாட்டான், ஞாபகம் வச்சிருங்கள். மறக்கிறாக்களுக்கு சொல்லி வைக்கிறோம், டிக்டாக்ல வைக்கிறாக்களுக்கும் உங்களுக்காக சேர்த்து தானப்பா அர்ஜுனா அதுல இது கத்துது. உங்களுக்காக, உங்களுக்கு பிறகு இருக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் வருங்காலத்துக்காக தான் அர்ஜுனா கத்துது. அதை மனசுல வச்சுக்கொள்ளுங்கள். உங்களை மாதிரி எல்லாம் இன்றைக்கு வந்த ஆக்கள் இல்ல. நாங்கள் எவ்வளவுத்த கண்டு வந்துட்டோம். அப்ப கிடைக்காத ஒன்று இனி கிடைக்க போறதில்ல. தெளிவா உண்ட யோசியுங்கள். நீங்கள் அர்ஜுனாண்ட பக்கம் வாங்கன்னு சொல்லி அர்ஜுனா ஒப்பே உங்களை கேட்டதில்லை. ஓரளவுக்கு நியாயத்தோடையும், அதாவது வந்து எப்படி சொல்றதுண்டா, சமூக நாகரிகம் சொல்லுவாங்க, மேட நாகரிகம் தெரிந்து சில நாகரிகத்தோடு சில இடங்கள்ல இதுன்றது நல்லது. அவருடைய கௌரவ அமைச்சர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேர், அதை விட சிவஞானம் அந்த ஐயா வந்து ஒரு வயசுக்கு மூத்தவர். அப்படியான ஒரு ஈனத்தனமான வேலைகளை விட்டுவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கப்பா. முடியுமா உங்களால? ரஜீவண்ணாண்ட வீடு, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவருடைய வீடு யாழ்ப்பாணத்துல இருக்கு. இளங்குமரன் வீடு யாழ்ப்பாணத்துல இருக்கு. அமைச்சருடைய ஆபீஸ் யாழ்ப்பாணத்துக்கு. முடிஞ்ச அந்த ஆபீஸ்ல போய் கலவா பண்ணி என்னத்துக்கு அந்த இடத்துல வச்சு குழப்பறிய? எஸ்விக்கு சிவஞானம் ஐயாவுடைய வீடு தெரியாதா அவங்கள இருக்கு? ஒரு பொது இடத்துல வச்சு, அதுவும் வந்து நாங்கள் அன்னைக்கு என்ன இசைக்குழுவார் நடத்தினது. ஐநாவுடைய பிரதிநிதி இங்க வர
நீங்கள் எப்படியானாக்கள் அந்த இதுகளை குழப்ப வெளிக்கிட்டவர்கள் எப்படியானவர்கள் என்று மக்கள் அறிவார்கள். அதை நான் யாரையுமே இனங்காட்டி சொல்ல விரும்பவில்லை. தயவு செய்து இனி வரும் காலடைய வீடு வழியை போய் கேளுங்கள், அல்லது அவருக்கு வாக்கு போட்ட மக்களை போய் உங்களால முடியுமா அடிக்கிறதுக்கு? கேட்க முடியுமா என்னத்துக்காக போட்ட நீங்கள்? கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் ஓட்டு போட்டுத்தான் இருக்கிறாங்க இல்லையா? கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் வாக்கு செலுத்தித்தான் இருக்கிறார்கள். முடிந்தால் நீங்கள் அந்த வாக்குகளை அவர்களை போட வேண்டாம் என்று தடுத்திருக்கலாம் தானே. ஏன் உங்களை அன்று நேற்று அந்த இப்படியான குழப்ப வேலைகளை செய்தவர்களை மக்களே தெரிவு செய்யவில்லை? நீங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் தமிழரசு கட்சி, அடுத்தது சைக்கிள் கட்சி முன்னிலை நிற்கிறது, மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அவர்களை. ஆகவே இப்படியான சில இந்த ஒரு சில்லறத்தனமான விஷயங்களை விட்டுவிட்டு அன்றைக்கு நாங்கள் நாங்கள் அவருடைய ஒருங்கிணைப்பாளர்கள், அந்த ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த இடத்துல சொல்லி. அதன்படியால தான் நான் இந்த இடத்துல ஒரு மனவேதனையுடன் இந்த விஷயங்களை கூறியிருக்கின்றேன். தயவு செய்து இனிமேலும் இப்படியான ஒரு ஐநாவுடைய பிரதிநிதி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் அந்த இடத்துல அங்கே வந்திருந்தார். அதை குழப்பும் விதமாக நீங்கள் சிவஞானம் ஐயா அவர்களை திரட்டியதாலோ அல்லது எங்களுடைய நடப்பாண்டிலே ஆளும் கட்சியுடன் இருக்கின்ற அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றியதாலோ எந்த விதமான ஒரு நல்லதும் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை. நீங்கள் யார் என்றதை அந்த இடத்திலே காட்டியிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். தயவு செய்து இப்படியான வேலைகளை நீங்கள் இனிமேலும் செய்ய மாட்டீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுடைய ஒவ்வொருவருடைய திறமைகளையும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளையும் அரசியலிலே தேர்தல் காலங்களிலே உங்களுடைய அரசியல் ஊடாக மக்களை சென்றடையக்கூடிய மாதிரி அந்த வேலைகளை செய்யுங்கள். அப்போது மக்கள் உணர்வார்கள் யார் பக்கம் சரி யார் பக்கம் பிழை என்று. தயவு செய்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் என்னை கேட்டிருந்தீர்கள், அதில் நீங்கள் என்னதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை பதியாமல் இருக்கிறீர்கள்? அவர் ஏதோ வேறொரு தேவைக்காகத்தான் உங்களை வைத்திருக்கின்றார், வேற ஒரு தான் வசதியாவாரத்துக்காக இல்லை தான் காசுகளை சேகரிப்பதற்காகத்தான் அந்த கட்சி பதியாமல் அது ஒரு நிர்வாகத்தை கட்டியெழுப்பாமல் இருக்கிறதுனால் தயவு செய்து உங்களுக்கு நான் அந்த கேட்டவர்களிடம் நேரடியாகவே கூறியிருக்கின்றேன். அவரும் கூறியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். 3 மாதத்துக்குள் பாராளுமன்றம் போன எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எப்போது நிர்வாகத்தை தெரிய வேண்டும், நிர்வாகத்தை கட்டியெழுப்ப வேண்டும், எப்போது கட்சியை பதிய வேண்டும் என்றதுக்கு நீங்கள் யாரும் வகுப்பெடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் என்றதை விட அவர் என்னென்று சொன்னால் எங்களை ஒரு இதாக அவர் நினைக்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. அவருடைய பாட்டிலே அவருடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அவருடைய சிந்தனை மக்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் தான் இருக்கிற காலப்பகுதியிலே மக்களுக்கு ஏதாவது நல்ல தீர்வை எடுத்து கொடுக்க வேண்டும், மக்கள் நியாயமான முறையில் நடக்க வேண்டும். இதை மட்டும் சொல்லுகிறேன். கடந்த காலங்களில் நடந்ததுக்கான சரிப்புள்ளிகளை கண்டறிவதில் உங்களுடைய ஆர்வங்களை விட்டுவிட்டு இனி இங்கிருக்கிற எங்களுடைய இளைய சமுதாயங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை இனியாச்சு சரியாக செயல்பட வேண்டும், இந்த அரசாங்கங்களிடம் இனியாவது எங்களுக்கு ஒரு சரியான தீர்வை தர வேண்டும் என்று கேட்பதில் அவர் குறிக்கோளாக இருக்கிறார் என்பதில் இது என்னுடைய கருத்து. இருக்கிறார் என்பது ஒரு கருத்து. ஆனால் கடந்த காலங்களில் எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள், எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள், அட்டூழியங்களையும் நாங்கள் மறந்துவிடப் போவதில்லை. அதற்கு காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. நன்றி.